ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரு பகவான் மற்றும் சனி பகவான், அதே போல் லாஸ்ட் எண்ட் ஆஃப் பாயிண்டில் ராகுகேது பகவான், இவங்களுடைய செயல்பாடை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுது, நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய மிகப்பெரிய கேள்வியான இந்த வருடமாவது என்னுடைய வேலையில் நிரந்தர வேலை இருக்குமா? சில அன்பர்கள் கேட்காங்க, இந்த வருடமாவது என்னுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக வர கேள்வி இந்த ரெண்டு கேள்வி தான். திருமணம், வேலை, இதை சார்ந்து அதிகமாக எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பான வருடமாக இருக்க போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கோச்சார கிரகங்கள் தரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம் உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா அப்படின்னா, குரு பகவான் தான் கொடுக்க போகிறார். உங்களுடைய ராசிக்குள்ள குரு பகவான் கிட்டத்தட்ட ஆனி மாதம் உள்ளே வந்துடுற. இவ்வளவு நாட்களாக உங்களை ஆட்டி படைச்ச அத்தனை பிரச்சனைகளுமே உங்களை விட்டு வெளியே போகுது. ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஆற்றல் உறுதியாக குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்புறம் காதல் 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 மோதல் 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 அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரங்க தான் நம்முடைய கடகராசிக்காரங்க. ஒரு 3 வருட காலமாக அல்லது 4 வருட காலமாக யார் மேலாம் ரொம்ப அன்பு வச்சு இவங்க தான் நம்முடைய வாழ்க்கை துணைன்னு நினச்சி காதலிச்சிங்களோ, இவங்க தான் நம்மளை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்பு வச்சிங்களோ, அவர்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம், போராட்டம் சொல்ல மாளாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க. பொதுவாகவே நம்ம பல வீடியோ சொல்லியிருக்கோம், கடகராசிக்காரங்க யார் மேலே அன்பு வைக்கிறாங்களோ, யாரை ரொம்ப லவ் பண்ணுறாங்களோ அவர்களே இவர்களுக்கு வினையாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். உங்களுடைய ரியாலிட்டி செயல்பாடை நீங்கள் எப்போ இழக்கிறீங்க அப்படின்னா, அந்த காதல்ங்கிற ஒரு விஷயத்தில் போய் தான். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான சந்திரனே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வலிமை இழக்கிறார். 5க்குரியவன் உங்கள்கிட்ட வலிமை இழக்கிறார். அப்போ பொதுவாகவே கடகராசிக்காரங்களை உண்மையாக லவ் பண்ணுறவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கஷ்டப்படவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய கஷ்டத்தையும் வாங்கக்கூடிய ராசி தான் கடகராசி. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகளை எப்படி 5 குழந்தையாக இருந்தாலும் சரி, 10 குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை 2 குழந்தையாக இருந்தாலும் சரி, அரவணைத்து எல்லா குழந்தைகளுக்கும் தன்னுடைய இரத்தத்தை பாலாக கொடுத்து குழந்தைகளை வளர்க்காங்களோ, அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உயர்வு எல்லாத்தையுமே கூட இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க யாருமே உங்களை கேர் பண்ணது கிடையாது. ஸோ இந்த அழுத்தம் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குல்ல, நம்மளை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, நம்ம ரியாலிட்டி அன்பை காட்டினா கூட நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டாமினேஷன் இருக்கிற கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நிலையான தன்மையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பல முயற்சி எடுத்தும் திருமணம் நடக்கவே மாட்டேங்கி, அது 80 கிட்ஸ் ஆகட்டும், 90 கிட்ஸ் ஆகட்டும், அல்லது நம்ம இப்போ உள்ள 2K கிட்ஸாக கூட இருக்கட்டுமே, உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிக்குள்ளே குரு பகவான் வருவார். ஆனால் பொதுவாகவே ஒரு கருத்துக்கள் இருக்குது, ஜென்ம குரு ஒரு மனசை ரொம்ப அழுத்தத்தை கொடுப்பார், நிறைய ஒரு டாமினேஷனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமே. அப்போ குரு பகவான் உள்ளே வந்தோன்னு நிறைய மாற்றம் வரும்னு எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால்,
அதாவது 12 ராசியில உங்களுக்கு மட்டுமே ஒரு விதிவிலக்கு உண்டு. ஏன்னா நம்மளுடைய குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வீடே கடகராசி தான். அவர் உச்சம் பெறுகின்ற ஒரே ராசி கடகராசி. அப்ப தன்னுடைய பிடித்த வீட்டில் உட்கார்ந்திருக்க குரு பகவான் நிறைய முன்னேற்றத்தை கொடுக்க போறார், நிறைய மாற்றத்தை கொடுக்க போறார். மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்து சனி பகவானுடைய தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ண போறார். உங்களுடைய மனசில் உள்ள எல்லா கவலைகளுக்கும் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இவ்வளவு நாட்களாக நீங்க எடுத்த முயற்சிகளை என்னென்ன தடைகள் இருந்துச்சோ, என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதை விட்டு வெளியே வர போறீங்க. மேலும் கடகராசி அன்பர்களுக்கு உறுதியாக இந்த புத்தாண்டு முதல், அதாவது சித்திரை மாதம் முதல் ஆனி மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்க போகுது. திடீர் ஏற்றம், திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம். நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமையுன்னு, அப்படிங்கிற மாதிரி நிறைய சேஞ்சஸ் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 8ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். தற்போது வரை ஒரு வருட காலமாக ராகு பகவானை கிட்டத்தட்ட குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்த்துக்கிறதுனால நிறைய பிரச்சனை வந்து உங்களால் தப்பிக்க முடிஞ்சிச்சு. இப்போ ராகு அந்த 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால வண்டி வாகனங்களை கவனமாக போகணும். அதே போல் இவ்வளவு நாட்களாக நீங்கள் மற்றவங்களை நம்பி வந்தீங்கல்ல, இவங்கள தான் நம்பியிருந்தேன்னு அந்த விஷயங்களை நம்ம விட்டுறணும். நீங்கள் உங்களை மட்டுமே நம்பணும். உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங்கை கொடுக்க போகுது. ஸோ அதுக்கான அற்புதமான தருணம் தான் இந்த தருணம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை கவனமாக இருங்க. அடுத்தவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு கவனமாக இருங்க. பொதுவாகவே வாக்கு யாரும் கொடுக்காது. ஸோ இதிலெல்லாம் நம்மளுடைய கடகராசிக்காரர்களாகி நீங்கள் கவனமாக இருந்தால் உறுதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியும். அதுவும் கடகராசியில் பூச நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 மாத காலமாக எல்லா விதமான சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் நல்ல விஷயம் நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விஷயங்களையும் போராட்டம் மட்டுமே உங்கள் லைஃப்பாக இருந்துச்சு. ஒரே விஷயத்த பல தடவை செய்ய வேண்டிய தன்மை இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வெளியே வர போறீங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புலம்பல் இல்லாத வாழ்க்கை, குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% மதிப்பெண் கொடுக்கலாம். 60-65 வரை மேக்சிமம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டுன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அம்மன் வழிபாடு பண்ண உங்களுடைய லைஃப்பில் எல்லா விதமான விஷயங்களிலிருந்தும் அம்மனுடைய ஆசீர்வாதம் மூலமாக நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு திருப்பும் முனை உறுதியாக உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்மளுடைய தமிழர்கள் அனைவருக்குமே, மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ, உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக
எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.